அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் அலுமினி நண்பர்கள் மற்றும் நியூஸ் 7 தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய தமிழ் புத்தாண்டு விழா 2025ஆம் ஆண்டின் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் இந்த கல்லூரியினுடைய ஆளுமைகள், மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பாப்பம்மா பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மனிதர்களின் சிறந்த வாழ்வு வயல்வெளி காலமா அல்லது வாட்ஸ்அப் காலமா? இந்த ஒரு அருமையான தலைப்பில் வாதிடுவதற்கு என்று 8 சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கின்றனர். சரி, வயல்வெளி காலத்துக்கும் வாட்ஸ்அப் காலத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வயல்வெளி காலம் என்பது இயற்கை மிகுந்திருந்த காலம். வாட்ஸ்அப் காலம் என்பது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலம். வயல்வெளி காலம், வாட்ஸ்அப் காலம் அப்படின்னு ஒரு பெரிய இப்போ சண்டை, குடுமிப்புடி சண்டை நடக்க போகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விவசாயி சேத்துல இறங்கி கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியுன்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? மேலே வானத்தை எல்லாம் பார்க்கறதில்ல, கூகுளில் பார்க்குறோம், கிளவுட்ஸ் பார்க்குறோம். அந்த காலத்தில் கிளவுடை பார்த்தா விவசாயி. இதுதான் வித்தியாசம். வயல்வெளி காலத்துக்கும் வாட்ஸ்அப் காலத்துக்கு வித்தியாசம். இன்னைக்கு சார் எப்படி இருக்கிறீங்க சார், சார் எப்படி இருக்கிறீங்க சார் இப்படின்னு கேட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சார் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா சார், ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா சார், இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா சார், சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா சார்? உனக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், 99% பிளாக் இருக்கும். அதெல்லாம் விட்டுருவான். வாட்ஸ்அப்பில் இருக்கிறியான்னு ஃபஸ்ட்டு அதை தான் கேட்டுட்ருப்பான். வாட்ஸ்அப்பில் இருக்கான் சார், சேட் பண்ணும் சார். இப்போ என்ன தெரியுமா நடக்குது? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான் பையன். அன்பே நீ ஒரு ஆப்பிள், நாம் சந்திப்போம் மாந்தோப்பில். சேட் பண்ணுறானா, சேட், வாட்ஸ்அப் சேட்டு. அன்பே நீ ஒரு சப்போட்டா, அன்பே நீ ஒரு சப்போட்டா, என் காதல் உனக்கு விளையாட்டா. அன்பே நீ ஒரு ஆரஞ்சு, அன்பே நீ ஒரு ஆரஞ்சு, என் மனதை பார் ஆராய்ந்து. அன்பே நீ ஒரு அன்னாசி, அன்பே நீ ஒரு அன்னாசி, என்னை ஆக்கிடாதே சன்னியாசி. அன்பே நீ ஒரு திராட்சை, அன்பே நீ ஒரு திராட்சை, என் கழுத்தில் ஏற்றிடாதே ஒரு திராட்சை என்று மிகவும் அழகாக சேட் பண்ணுறான். இந்த ஸ்கூலுக்கு போகிற பையனை நான் கேட்டேன், ஏண்டா ஸ்கூல் புக் வச்சிருக்கிறியாடா அப்படின்னு கேட்டா, இல்லை மிஸ் அப்படின்னா. பஸ்ஸில் போகும்போது நான் பேச்சு கொடுப்பேன் பசங்க கிட்ட, என்னடா படிக்கிற அப்படின்ட்டு கேட்டா, இல்லை மிஸ் அப்படின்னா. ஏண்டா ஃபேஸ்புக்கில் இருக்கிற, ஆனால் உன்னோட ஸ்கூல் புக்கு வச்சுக்க மாட்டேன்ற, கொஞ்சம் ரியலாக இருடா அப்படின்னா ரீல் மட்டும் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்குறான். உண்மை தானே? இன்னைக்கு இப்படி இருந்துட்டுருக்குறான். சரி, வாட்ஸ்அப் காலம் இப்படி இருக்கு, வயல்வெளி காலம் அப்படி இருந்தது. சரி, இவங்க 2 பேரும் யாரு தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக வயல்வெளி காலம்தான் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று பேசுவதற்காக அருமையான லயன் மு பர்வதராசன் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களை அழைக்கின்றேன். அன்றைக்கு நம்முடைய விவசாயி இந்த ப்ரஷ்ஷை பார்த்தானா, பேஸ்ட்டை பார்த்தானா, அம்மா பேஸ்டெல்லாம் வேஸ்ட்டு, இந்த பாருங்க இந்த டிவியை போட்டோம்னா இந்த பேஸ்ட்டை போடு பல்லு வலியாகும், இந்த பேஸ்ட்டு போடு பல்லு வலி, அதை கூச்சம் குறையும், வலி குறையும். அதெல்லாம் நம்ம விவசாயிக்கிட்ட செல்லாதுங்க, செல்லாது. அவருக்கு பிடிச்சது இந்த 3 குச்சி தான், ஆளு வேலை வேப்பங்குச்சி. இந்த 3ல் தான் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி போட்டோம். இப்போ இந்த குழந்தைங்க இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா என்னான்னு எனக்கு தெரியல சார். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு எது வேணும்? முதல்ல வாழை இலை வேணும், வாழை மரம் வேணும் சார். வாழை மரத்தில் தான் வாழை இலை இருக்குது.
அதுதான் ஐயா, வாழை மரம் தானே முதல்ல வெல்கம் பண்ணோம் நம்மள. ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப நாங்க தான் ஜெயிக்க போறோம். வாழை மரம், அதுல இலை எதுப்பா நமக்கு பந்திக்கு? அவருக்கு தலைவாழையே வேணுமா? ஏன்னா மாப்பிள்ளை பாரு அவரு, தலைவாழை இலை. அந்த வாழை இலைக்கு அப்புறம் இலை போட்டால் அந்த இலையில முதல்ல எந்த பழத்தை வைக்கிறாங்க? வாழைப்பழம். நல்லா நோட் பண்ணுங்க, வாழைப்பழத்தை. இதெல்லாம் யார் கொடுக்க போறாரு? நம்ம விவசாயி கொடுக்க போறாரு இல்லையா? வாழை இலை, வாழைப்பழம். அதுக்கப்புறமா அதில் என்னென்ன காய் வைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார்? வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த எல்லா காயும் யார்கிட்ட இருந்து கிடைக்குது? விவசாயிக்கிட்ட இருந்து கிடைக்குது. அவன் உழைக்கலன்னா இந்த காய்கள் மார்க்கெட்டுக்கு வரவே வராது. அதை ஒத்துக்கிறீங்களா நடுவர் அவர்களே? காயெல்லாம் பண்ணிட்டோம். இந்த சார் காயை வச்சுட்டாங்க சார், கூட்டு பொரியல் வறுவல் எல்லாம் வச்சுட்டாங்க இலையில. நடுப்புற என்ன சார் வைக்கணும்? சோறு. சார் நம்ம இந்த அரிசி கடைக்கு போனால் 78 மூட்டை வச்சுருப்பான், இப்படி பிரித்து வச்சுருப்பான் அந்த மூட்டையை. அந்த மாதிரி நாம் வாங்கி அதை வேக வச்சு பார்த்து, இது நம்ம புள்ள கல்யாணத்தில் போடலாமா, பொண்ணு கல்யாணத்து, உங்கள் கல்யாணத்துலேயும் தான், நீங்கள் ஏன் கோச்சிக்கிறீங்க, பொண்ணு கல்யாணத்தில் போடலாமா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அரிசியில் எது சன்னமாக மெல்லிசா சாதம் வரும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு தொண்டையில் அடிச்சிக்கூடாது. வந்துக்குதான் பாரு, சும்மா 5 ரூபாய் மை எழுதிட்டு 50 தடவை சாப்பிட்றதா, அதுக்கு 50 தடவை எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போகிறவங்கிறான் பாரு. அவன் என்னடா இது இப்படிக்குது அரிசி அப்படின்வான். அதெல்லாம் மீறி நல்ல அரிசியாக வாங்கிட்டு வருவாங்க. அந்த சாதம் போட்டாங்கப்பா, சாதம் போட்டாங்க. அதுக்கு என்ன சாம்பார் ஊற்றுறாங்க? கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இல்லையா? வேலூர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு போனால் வழியெல்லாம் கூழ் விற்கிறாங்க. அதை என்னைக்கு கண்டுபிடிச்சான்? யார் கண்டுபிடிச்சான் அந்த கூழை? விவசாயி கண்டுபிடிச்சான். அதனால தான் அவன் நல்ல அப்படியே எம்டன் மாதிரி இருப்பான். நம்ம நடிகர்கள் எல்லாம் ஒரு ஜோக் பண்ணுவானுங்க, 6 பேக் 6 பேக் 6 பேக்குன்னுவான். யாருக்காவது இருக்கா எங்க 6 பேக்கு? ஐயோ அதெல்லாம் வானாயா ஐயா, அதெல்லாம் வானாயா ஐயா. இப்ப 7 பேக் எல்லாம் வந்துட்டாங்க ஐயா. பாத்தீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு 7 பேக்கா, அம்மா பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க வேலை செய்யறது லேடிஸ் காலேஜ். அருமையா பேசினார் ஐயா. ஐயா அவர்களை கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துவோம். கல்லூரியுடைய முதல்வர்களே, துணை முதல்வர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, என்னை அன்போடு வரவேற்ற தயலான் சார் அவர்களே, எதிர்கால சிங்கங்களே, தலைவர்களே, நாட்டின் தலைவர்களாக இருக்க மாணவர்களே நான் வாழ்த்துகின்றேன். 80 வயசு ஆகியும் வாலிபனைப் போல பேசிய ஐயாவர்களுக்கு முதல் என் வணக்கம். எத்தனை பேர் வேப்பங்குச்சியில் பல்ல வளர்க்குறீங்க, ஆலாங்குச்சியில் விடுதலை பல்ல வளர்க்குறீங்க கேட்டால் ஒரு 8 பேர் தூக்குனாங்க. மற்றவங்கெல்லாம் அப்போ எந்த காலத்துக்குள்ளே இருக்கிறார்கள்? 8 பேர் மட்டும் தூக்குனாங்க. ஐயா சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அப்போ இன்றைக்கெல்லாம் மற்றெல்லாம் சோறு சாப்பிட்றது இல்லையா? சொல்கிற மாதிரிங்க, உணவு மனிதனுக்காக தான், வயிற்றுக்காக மனிதன். ஆனால் மனிதன் உணவுக்காக அல்ல. மனிதன் உயிர் வாழ்வதற்காக மட்டும்தான் உணவு. ஆனால் மனிதன் உணவுக்காக அல்ல. என் மாணவர்கள் கும்பகர்ணனை போல் அல்ல. என் மாணவர்கள் இந்த காலங்கள் சிறப்போடு காணப்படுகிறவர்கள். நடுவர் அவர்களே, சொல்லுங்க சார். தயானந்த் சார் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாருங்களே. பண்டை காலங்களில் ஓலைச்சுவடியில் எழுதி புறா காலில் கட்டி விட்டாங்களா, அல்லது தோல் எழுதி காக்கா காதில் கட்டி விட்டாங்களா? உங்களுக்கு அழைப்பு வாட்ஸ்அப்பில் தான் சார் அனுப்பி வச்சாரு. வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் வாட்ஸ்அப்பை குறைவாக பேசி, இது என்ன நியாயம்? பண்டைய காலங்களில் பார்க்குறதுக்கு தலைவன் போனா அவன் எப்போ வருவான், வருவானோ வரமாட்டவனோ கோடு போட்டு வச்சிருப்பான். இத்தனை நாள் ஆச்சு இன்னும் தலைவன் வரலையே, கார்காலம் ஆச்சு இன்னும் வரலையே. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இன்று இல்லை. தன் கைக்குள்ள அவனை பார்த்து பேசுகிறாள். அப்பேற்பட்ட காலம்தான்
இந்த வாட்ஸ்அப் காலம். பணத்தையும் சுயநலத்தையும் பெரிதாக பேசி வாழும் இந்த கலியுக காலத்தில் மனிதனை மனிதனாய் இருக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த வாட்ஸ்அப். எல்லா உறவுகளையும் அயல் நாடுகளில் ஒன்று சேர்க்கிறது இந்த வாட்ஸ்அப். சில விஷயங்களை அப்பா கிட்ட கேட்டால் கோச்சிக்குவார், சில விஷயங்களை அம்மா கேட்டால் எரிஞ்சு விடுவாங்க, ஆசிரியர் கேட்டால் கோவப்படுவார். ஆனால் 5 வயசு முதற்கொண்டு 50 வயசு வரைக்கும் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அந்த வாட்ஸ்அப் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டுக்கு எது சிறப்பை கொடுக்கும் என்றால் அது காலமும் அந்த தொழில்நுட்பம் மட்டும்தான். ஒரு மாணவன் சொல்கிறான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. எவ்வளோ பிடிக்கும் அது அளவிட முடியாது. ஆனால் உன்னை எனக்கு அளவு கடந்து பிடிக்கும், பார்க்க நேரமெல்லாம் பிடிக்கும். அவள் யார் பார்த்தீங்கன்னா அவள் தான் வாட்ஸ்அப். அது சொல்லவே முடியாத ஒரு கதை. உலகளவில் 2.8 மில்லியன் மக்கள் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். இல்லை, எத்தனை நாடுகள் விவசாயம் ஓங்கி இருக்கிறது. தன்னுடைய வாதத்தை சாமிதாஸ் சார் அவர்கள் சாமியாடி தெரிவித்து விட்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பேச்சாளரை அழைக்கின்றேன். வயல்வெளி காலம்தான் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று பேசுவதற்கு அதிரடி புயல் பொறியாளர் கு வெங்கடேசன் அவர்கள், மருதம் டெவலப்பர்ஸ் வேலூர் அவர்கள் வருகின்றார். மனிதர்களின் சிறந்த வாழ்வு வயல்வெளியா காலங்களா வாட்ஸ்அப் காலங்களா? எனக்கு இங்கே பேசுகின்ற பொழுது மைக்கு கூட எனக்கு வேலை செய்யவில்லை. தொழில்நுட்ப காரணம் என்று தான் இங்கே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கெல்லாம் பழைய காலத்து கேஸுங்க சார், அதனால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை ஸ்டக் பண்ணுது சார். ஆமாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து என்னவென்றால், இயற்கையா செயற்கையா, வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா, அந்த காலமா இந்த காலமா, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. அன்றைக்கு இருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது, விவசாயிகள் இல்லைன்னா விவசாயி சோற்றிலே கைய வைக்கவில்லை என்றால் நாம் சேற்றிலே கைய வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைக்கெல்லாம் இருந்தார்கள், உழைத்தார்கள், உழைத்து உண்றார்கள். இன்றைக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கின்ற விவசாயி இன்றைக்கு தினம் செத்து கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் கூட வெளுக்காத சாயம் விவசாயம் மட்டும்தான் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைக்கெல்லாம் புறா விடும் தூது, குயில் விடும் தூது, மயில் விடும் தூது, பல்வேறு தூதுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அவைகளெல்லாம் மிக சிறப்பாக செய்தது. ஆனால் இன்றைக்கு விடுகின்ற இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நமக்கு ஒரு போக் நியூஸை தான் கொடுக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே நன்மையான நியூஸ்களுக்கு கொடுக்கின்றது. சார், அன்னைக்கு தரையில விளையாடணும், நம்ம தரையில விளையாடணும், இன்னைக்கு திரையில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். ஆமா, அன்றைக்கு தரையில விளையாடினோம். ஆனால் உழைத்து உண்கின்ற பின்னால் இந்த உலகம் செல்கிறது. அரசனாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் சரி, நம்முடைய நடுவராக இருந்தாலும் எதிரணிகளாக இருந்தாலும் கூட அன்றைக்கு உழைத்து உண்பவன் பின்னால் இந்த உலகம் செல்லும் என்கின்ற தான் அவருடைய கருத்து. ஆகவே இவைகளை பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கின்றது ஒளி என்றது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். அது ஒரு 1 hour தான் நிகழ்ச்சி இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கணும், அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற வாட்ஸ்அப் காலம் என்பது அன்லிமிட்டெடு. நம்ம எந்த அமிர்தம் கூட விஷமாகுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்ற போது, அதிகமாக அமிர்தத்தை கொடுக்கின்ற பொழுது கூட விஷமாக மாறுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பார்க்கின்ற பொழுது வாட்ஸ்அப் பாருங்கள், இரவு பார்க்கலாம், பகல் பார்க்கலாம், எப்பொழுதுமே பார்த்திருக்கலாம். திகிட்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் மனித வாழ்வை செம்மைப்படுத்தாது. இவைகளெல்லாம் அவருடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுது, உடல் நலத்துக்கு பாதிப்பு இருக்குது. இவைகளெல்லாம் எங்கே மனிதனுக்கு சிறப்பு செய்கின்றது என்பதையெல்லாம் எனக்கு தெரியவில்லை. எதிரணியில் மட்டும்தான் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் சொன்னாங்க, ஒரு கூட்டு குடும்பம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றது ஒரு இயற்கை என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தால்தான் அது இயற்கையான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு குடும்பங்கள் எல்லாம் செயற்கை குடும்பங்களாக, தனி குடும்பங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அவன் 100 ஆண்டு வாழ வைக்குதுன்னா இதுதான் மனித வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த நிகழ்வுக்கெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வாட்ஸ்அப் காலம் சுயநலம், அது சுயநலத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது.
பொதுநலம் என்பது இயற்கையான காலம், அதுதான் வயல்வெளி காலம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளிலே கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை என் சிறந்தாழ்ந்து உங்களுக்கு செலுத்திக் கொள்வதை நான் பெருமையடைகிறேன். முன்னாள் மாணவனாக இந்த கல்லூரியில் எனக்கு வாய்ப்பளித்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தயாளன் அவர்களுக்கும் முன்னாள் மாணவ சங்க தங்கள் தலைவர் ஐயா ஆறுமுகமலை அவர்களுக்கும் எனது பெரிதான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனிதர்களின் சிறந்த வாழ்வு வாட்ஸ்அப் காலம்தான் என்று நிறுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். மனிதர்களின் சிறந்த வாழ்வு வாட்ஸ்அப் காலம்தான் என்பதற்கு இந்த அவையே பெரிய சான்று நடுவர் அவர்களே. அப்படிங்களா சார்? ஆமாங்க. எப்படி என்றால், இந்த வாட்ஸ்அப் காலம்தான் சிறந்தது என்பதற்கு நாம் வயல்வெளியில் நடத்தவில்லை, தொழில்நுட்ப கல்லூரியில் தான் இந்த விவாதமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே வாட்ஸ்அப் காலம்தான் சிறந்தது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று கூறிவிட முடியாது. மேலும் வாட்ஸ்அப் காலம்தான் சிறந்தது என்பதற்கு நாம் அனைவரும் ஐயா தமிழ்துறை பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல நம் அனைவர் கையிலுமே அந்த இருக்கிற மிகப்பெரிய சான்று அலைபேசி. இதைத்தான் இந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? மேலும் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னதும், ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொன்னது போல, உழுதுண்டு வாழ்வாழே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல் பவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல் பவர். செல் டவர், செல் பவர், செல்லுடைய பவரை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடிவிட்டு சென்றிருக்கிறான் உலக பொதுமறை தந்த நம் வள்ளுவன் என்றால் அது எத்தனை பெரிய வாட்ஸ்அப்புக்கு உண்டான சிறந்த மனிதனுடைய சிறந்த வாழ்வு வாட்ஸ்அப் காலம் என்பதற்கு ஒரு பெரிய நிறுவனம் அல்லவா? ஐயா தமிழ் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் 80 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் அவர் வாழ்வார் என்பதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாட்ஸ்அப் காலத்தில், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் ஐயா அவர்களுக்கு எந்தவித நோய் நொடிகளுமின்றி நிச்சயமாக அவர்கள் 100 ஆண்டு வாழ்வதற்கு இந்த வாட்ஸ்அப் காலம்தான் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் ஆணையிட்டு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய கால மாணவர்கள், நீங்கள் ஒற்றை சாளர முறையிலே எந்த கல்லூரிக்கு வேண்டுமானாலும் உங்கள் வீட்டிலிருந்தே, எந்த பள்ளி எந்த கல்வியை கற்க வேண்டுமானாலும் உங்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பித்து நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து கொள்ள முடியும் என்றால் அதற்கு சிறந்த வாழ்வு வாட்ஸ்அப் காலம் தான் ஏற்படுகிறவர்கள். அருமை அருமை அருமை. நல்லா உற்சாகமா கைவலி கொடுக்கலாம்ப்பா. எவ்வளவு அருமையான ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது வாட்ஸ்அப் காலம் தான்ன்றாரு. அது கூட நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தா எப்படி? அது மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், காணொலி மூலமாக 2 மணி நேரத்தில் 10 நிமிடம் ஒருவருக்கென காணொலி மூலமாகவே வரன்களை தேடி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்க காலம் இந்த வாட்ஸ்அப் காலம். நடுவர்களே, மேட்ரிமோனியே வந்துடுச்சு. அந்த காலத்தில் நம்மிடம் காசு இருந்தும் அந்த உடனே எந்தவித செயலையும் நாம் செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகி இருந்தது. இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக பணத்தை ஒருவருக்கொருவர் அனுப்பி கொள்ள முடியும் என்ற தொழில்நுட்பத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம். நடுவர்களே, நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நாம் நடைப்பயணம் செய்து அல்ல வெகு தூரம் பயணம் செய்து தான் சந்தைக்கு சென்று அன்றாட தேவைகளுக்கு நாம் பொருட்களை வாங்கி வர வேண்டும். இன்றைக்கு 10 நிமிடத்தில் உங்கள் வீட்டு வாசல் அருகே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள். நடுவர்களே, இன்னுமாய் நான் சொல்லப்போனால் நடுவர்களே, அந்த வயல்வெளி காலத்திலே உழவு செய்ய வேண்டும் என்றால் ஏர், கலப்பை, மாடு ஏற்றமுறைத்தல், எண்ணற்ற வேலைகளை மனித உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்து இன்றைய காலத்திலே நடுவர் அவர்களே ட்ரோன் மூலமாக விதைகளை விதைப்பது, நீர் பாய்ச்சுவது, மருந்து தெளிப்பது, இப்படியான காரியங்களை ட்ரோன் மூலமாகவே செய்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்பம்மா பட்டிமன்ற குழு நடத்துகின்ற இந்த நிகழ்வில் ஒரு கை பார்ப்போமா என்று கற்போர் நிறைந்த அவையில் சொற்போர் புரிய வந்திருக்கின்ற ஏனைய சொற்பொழிவாளர்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கங்கள். நடுவர்களே, வாழ்க்கை என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஊட்டிய பாலுக்கும் ஊற்றிய பாலுக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை தருணங்கள் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான தருணங்களால் நிரப்பினோம் என்பதுதான் முக்கியம். ஐயன் திருவள்ளுவரை நான் கேட்கிறேன், அவன் அழகாக சொல்லுகின்றான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறான் திருவள்ளுவர். வாழ்வாங்கு வாழ்வது எப்படி? அதற்கும் நம் முன்னோர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அறம் காத்து பொருள் ஈட்டி இன்பம் துய்த்து பேரின்பமாம் வீடு வெற்றி அடைய வேண்டும் என்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவரிடம் மட்டும் கேட்டால் போதுமா? பேரன்பும் பெருங்கோபமும் கொண்ட பாரதியிடம் கேட்க வேண்டாமா?
அவரிடம் கேட்டேன். அதில் சில வரிகள் நம்முடைய வரவதராஜன் ஐயா ஏற்கனவே சொல்லிவிட்டார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் துய்ய நிறத்தினதாய் ஓர் மாளிகை கெட்டித்தர வேண்டும். அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் நிறைய சொல்கிறார். அது பர்வதராஜன் ஐயனுடைய அந்த டாபிக்கு போய்விடும் என்பதால் நான் அதை சொல்லவில்லை. அதை சொல்லியிருந்தால் பாரதியின் மனைவியான செல்லம்மாளும் கோபித்து கொண்டிருப்பாய். மிக அழகான வரிகள். யோசித்து பாருங்கள், இந்த கற்பனை செய்து பாருங்கள். அழகான ஒரு பசுமையான நிலம், அந்த நிலத்தின் நடுவில் ஒரு மாட மாளிகை, அந்த மாளிகைக்கு அருகே ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் தென்னை இளங்கீட்டு இருக்கிறது, இளநீர்கள் இருக்கிறது, 10-12 தென்னை மரம் இருக்கிறது. அழகாக நிலா பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே நல்ல இளம் தென்றல் நம் மனதை வருடுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காட்சிப்படுத்துகிறான் பாரதி. நண்பர்களே, குடும்ப நிகழ்வு ஒன்று வந்தால் முன்பெல்லாம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே உறவினர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கழித்து சந்தோஷமாக அந்த வீடை களை கட்டும். ஆனால் இன்றோ அந்த குடும்ப நிகழ்விற்கு தகுந்த நேரத்திற்கு செல்லவே நாம் சிரமப்படுகிறோம் இல்லையா? அதுபோல அன்று தூரமாக இருந்தாலும் மனதளவில் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் இன்று ஒரே வீட்டில் பக்கத்திலே இருந்தாலும் 4 பேர் 4 திசைகளில் அல்லவா இருக்கிறோம். வயல்வெளி காலத்தில் மனம் நிறைவாக இருந்தது, மனநல மருத்துவமனைகள் குறைவாக இருந்தன. ஆனால் வாட்ஸ்அப் காலத்திலோ மனம் வெறுமையாக இருக்கிறது, மனநல மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. வயல்வெளி காலம் என்பது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் காலம். ஆனால் வாட்ஸ்அப் காலமோ வந்த விருந்தினரை கூட வரவேற்க மனமில்லா மனம் வாட்டுவோர் காலம். இயற்கையோடு இணைந்திருந்து இதயத்தின் மொழி பேசி இந்த வாட்ஸ்அப் காலத்திலும் வயல்வெளி காலம் போல மனநிறைவுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த முதல் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 சார். அமெரிக்காவின் மிக உயர்ந்த கட்டிடமான எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தை போல 16 மடங்கு எடை கொண்ட பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இப்பொழுது இல்லை. உலகையே அன்பால் கட்டி போட்ட இயேசுபிரான் பேசிய அராமிக் மொழி இப்பொழுது இல்லை. இவற்றுக்கெல்லாம் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழியே. உன்னை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைய தொடங்குகிறேன். தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? மனிதர்களின் சிறந்த காலம் வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? இதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. இது வயல்வெளி காலம், இது வாட்ஸ்அப் காலம். எது அதிகமாக இருக்குது, எது சிறந்து இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். வயல்வெளி காலத்துக்குன்னு பேச ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கிற எத்தனை பேர் இங்கே இருக்குன்னு பார்த்துங்க. இதிலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நடுவர்களே, எதிரணியில் பேசின நிகழ்ச்சி சர்வே எடுத்து அதன் மூலமாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நடுவர்களே. ஏற்கனவே நம்ம எதிரணி தலைவர் பேசினார். பல்லு எதில் வளர்க்குறீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். வாயில் தான் வளர்க்குவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கேள்வி? எதிரணியில் பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம், எதிரணியரை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்னாரு. ஐயா, இவங்களுக்கெல்லாம் அந்த புதுமையை ஏற்றுக்கொண்ட மனதைரியம் இல்லைங்க ஐயா. பழமைவாதிகள். ஆமாங்க, அந்த மனத்தாராளம் அவர்களுக்கு இல்லை. நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மனிதர்களின் சிறப்பு என்ன நடுவர் அவர்களே? சொல்லுங்க சார், நீங்க உங்க வாயால சொல்லுங்க சார். அது மனிதன் சிறப்பு சிந்திக்கும் ஆற்றல். மனம் என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் சார் அவனுக்கு பேர் மனுஷன். மனுஷன் எப்படி தெரியுங்களா பேர் வந்துச்சு? சிறப்பு என்னன்னு கேட்டேன் மேடம். மனிதனின் சிறப்பு என்ன? சிந்திக்கிற ஒரு ஆற்றல். மனிதனுக்கு சார் அது இப்படி சொல்லலாமே, 6வது அறிவு. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். பகுத்தறிவு. கரெக்ட். நீங்க எங்க டீம் மறுபடியும் எங்க டீம்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த 6வது அறிவு இருக்கிறதுனால தான் இத்தனை பெரிய விஞ்ஞான கண்டுபிடிக்கிறோம். 6வது அறிவு வேண்டுமா வேணாமா? அதான் இங்க கேள்வி. சார் இங்க பாத்தீங்களா திருக்குமரன் சார் வாட்ஸ்அப்ல இப்ப சாட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அது புரிஞ்சுக்கினா சரி. அவங்களுக்கு தெரியாது, சும்மா பேச வந்திருக்கேன். மேடம், நாங்க திருக்குறளுக்கு உதாரணமா வாழ்ந்திருக்கோம் மேடம். அப்படிங்களா? ஆமா சார். அதாவது முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்றோம். அருமை அருமை அருமை. அதாவது என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு பிறந்த நாளுக்கு அவருடைய ஃபோட்டோ போட்டு என்னுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு செய்தி அனுப்புகிறேன், குறுஞ்செய்தி. அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளே
ச்சே என் நண்பன் எனக்கு அமிச்சிருக்கானே அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அது அந்த காலத்தில் நடந்திருக்குமா நடுவர் அவர்களே? அது இந்த வாட்ஸ்அப் காலத்தில் தான் பாசிபிள் நண்பர் அவர்களே. அது இன்னொன்று ஒரு சொல்கிறோம் நடுவர் அவர்களே, கற்றது கையளவுன்ற ஒரு அந்த வாக்கியத்தையே நாங்கள் பொய்யாக்கி இருக்கிறோம். இங்கு கற்றதும் கையளவு, கல்லாததும் கையளவு தான். அதுதான் வாட்ஸ்அப் காலம் நடுவர் அவர்களே. வேகமாக ஓடணுன்னா வாட்ஸ்அப் காலம் தானே. இன்றைக்கி ஹைப்பர் லூப்னு ஒன்று வந்திருக்குங்க. பிரயாணத்தை 4க்கு 1 பங்கு குறைச்சிருக்கு. 4 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு இடத்துல 1 மணி நேரத்தில் போயிடலாம். அந்த அந்த தொழில்நுட்பம் இவங்களுக்கெல்லாம் புரியாது. அவங்களுக்கு தான் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியும். கம்யூனிகேஷனே விரும்ப மாட்டேன்றாங்க. ஆமாம், நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு உட்காந்துருக்குறாங்க சார். இவ்வளோ ஏன் நடுவர்களே இவங்க சொல்கிறாங்களே அந்த வயல்வெளி காலம், அந்த வயல்வெளிக்கே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் தண்ணியை ஊற்றுறோம். காலையில் எழுந்து ஸ்மார்ட்டாக டைம் ஆகிடுச்சா ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் போதும் வயலுக்கு தண்ணி போயிடும். ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு சுவிட்சை ஆஃப் பண்ணால் போதும் தண்ணி ஸ்டாப் ஆகிடும். நாங்கள் ஸ்மார்ட்டாக வேலை ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் நீங்களே வச்சுருக்கீங்க. சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணுறீங்க. ஈஸியாக வேலையை ஸ்மார்ட்டாக முடிச்சிடுறீங்க. திருமணத்தை பற்றிலாம் நிறைய பேசினாங்க நடுவர்களே. அதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேட்ரிமோனின்னு வந்தது தெரியுங்களா? பெண்கள்லாம் வேறு போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் அது முக்கியமான பாயிண்ட்டு. பெண்களை காட்சி பொருளாக படுத்துவதை நாங்கள் குறைத்திருக்கிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு பெண் பார்க்கும்போது பெண்ணை கூட்டு வந்து நடுவில் நிற்க வைக்கும்போது எல்லாரும் தெரியாத மனிதர் முன்னால் வந்து நிற்கிறது எவ்வளோ கடினம். அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் நடுவர்களே. அது மட்டும் நீங்கள் குறைக்கல. பஜ்ஜி செலவு, போண்டா செலவு, டீ செலவு எல்லாத்தையும் குறைச்சிட்டீங்க. ஐயா வந்து சொன்னார், பேராசிரியர் இந்த காலேஜில் படிச்சிருக்காரு, இந்த காலேஜில் வேலை செய்கிறாரு, கொஞ்சம் நல்ல அறிவாளியாக இருப்பார் எங்களை மாதிரி நினச்சேன். விபத்தில் வந்து யாரும் உதவி பண்ண மாட்டாங்களாம், செல்ஃபி தான் எடுப்பாங்களாம். நாங்கள் எடுத்து போகிற செல்ஃபியில் தான் அவர் யார் விபத்து ஆச்சுன்னா அந்த இவங்களுக்கு தெரியுது நடுவர்களே. ரத்த தானம் கொடுத்தது இந்த காலத்தில் அதிகமா அந்த காலத்தில் அதிகமா? இந்த காலத்துல தான் சார். எங்க ரத்தம் சார் இந்த விஷயத்தையும் நீங்க சேர்த்துக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கல்யாண சுந்தரம் மோகன் காந்தின்னு 2 பையனுங்க சார், வாலிபர்கள். திருச்சியிலிருந்து இந்த காட்டூர் வரைக்கும் போற ட்ரெயின், திருச்சியிலேருந்து காட்டூர் அந்த புள்ளம்பாடி வழியா போகும் இல்லையா ட்ரெயின், அப்படி ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கும்போது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் கல் அந்த பாறாங்கற்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கற்கள் எல்லாம் அந்த ஜல்லிக்கல்லாம் நிறையா இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து தண்டவாளத்தில் பட்டுட்டு இருந்தது, விழுந்துட்டு இருந்தது. இதை அந்த பிள்ளைங்க உடனடியாக பார்த்துட்டு, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்துட்டு உடனே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி 10,000 பேருடைய உயிரை காப்பாற்றினார்கள். வாட்ஸ்அப் அப்புறம் அந்த செல்ஃபோனுடைய கால் தான் உங்களுக்கு உதவுச்சு சார். ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிச்சு. நன்றி நடுவர். இந்த அவர் சொன்னார் இன்னொரு, இன்னைக்கு இந்த காலத்து பசங்கள்லாம் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஐயா பல்லு இருக்கிறவங்க பட்டாணி சாப்பிட்றாங்க ஐயா, உங்களுக்கு இல்லைன்னா பொறையை வாங்கி கொதிச்சுட்டு போங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடியுது, நாங்கள் வாங்குறோம். பொறைய உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொறைய வாங்கி டீ காஃபியில் நினச்சி தொட்டு சாப்பிடுங்க. நான் சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. அடுத்தது நடுவர் அவர்களே, நான் ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன். வயல்வெளி காலம் ஓல்டு தான், ஆனால் அது கோல்டாகவே இருந்தாலும் அதை ஆபரணமாக செஞ்சாதான் அம்மா நீங்களும் விரும்புவீங்க, வேணும்னு வாங்குவீங்க. அந்த ஆபரணமாக செய்வது இந்த காலம் என்பதை கூறிக்கொண்டு நீங்களும் 6 அறிவு படைத்தவர்கள் என்ற நம்பிக்கையுடன் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் தமிழே, இத்திக்கில் இசைந்து வந்திடு தமிழே, தரணியின் புகழே, வணங்குகிறேன் உன்னை, வாழ்த்திடு என்னை. தமிழோடு பேச, தமிழிலேயே பேச வந்துள்ள நான் கவிசெல்வி. அம்மா, கவிதை எழுதுவதால் என் பேர் கவிசெல்வி நினச்சிக்காதீங்க, என் பேரே கவிசெல்வி தான், சரிங்களா? எப்படி என் பேரே உண்மையை சொல்லுதோ அதே மாதிரி தான் நாங்கள் உட்காந்துருக்க எங்களுடைய வயல்வெளி காலம் என்பதும் உண்மையை மட்டும்தான் சொல்லும். அடுத்தது, நான் என்னுடைய பாயிண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்கிற அந்த இடத்துல இருக்கிறேன். பாருங்க, முதல்ல பேசினார் இல்லைங்களா எதிரணி, நம்மளுடைய சாமிதாஸ் ஐயா அவர்கள் பேசினார். எத்தனை பேர் கையை தூக்குனாங்க ஓட்டு போட்ட கணக்கில் கேட்டார் அவர். எத்தனை பேர் கையை தூக்குனாங்க? 8 பேர் தான் தூக்குனாங்கப்பா அப்படின்னாரு. சிங்கம் எப்போ சிங்கிளாக தான் வரும். சிங்கம் எப்பவும் எப்படி தான் வரும்? சிங்கிளாக தான் வரும். அதுக்குரிய கருத்து என்னவோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அதை விட்டு நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க, வாட்ஸ்அப் காலத்தில் உட்காந்துருக்காங்க. என்ன கதை விடுறீங்க நீங்கள்? அது இன்னொரு வார்த்தை சொன்னார், தேவையில்லாத காலமா? தேவையில்லாத காலமா இது உங்களுக்கு? செல்ஃபோனு தேவையில்லாத காலம் சொல்லுங்க, வாட்ஸ்அப் தேவையில்லாத காலம் சொல்லுங்க. நீங்க உட்காந்துக்கிறீங்களே, இந்த ஸ்டேஜ் பொறியியல் கல்லூரியில் போடப்பட்டதா? இதுக்குரிய பேஸ் எங்க இருக்குது? மண்ணுங்க.
எங்க மண்ணு மருத நிலங்க. மருத நிலங்க. பேச விட்டுட்டாரு பாவம், அவருக்கு பேஸ்மெண்ட் மேடம். சங்க தமிழர்கள் நிலங்களை 5 வகையாக பகுத்து கொடுத்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. உலக இலக்கியத்துல சரி, உலக வாழ்க்கையில சரி, இப்படி நிலங்களை 5 வகையாக பகுத்தது தமிழர்கள் மட்டும்தான். பொழுதுகளை கூட அழகா பகுத்து வச்சிருந்தாங்க. பொழுதுகள், சிறு பொழுது, பெரும்பொழுது நல்லா. இன்னும் அது உள்ள போன இவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்கம்மா, பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங். இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஊடு ஊதுனா அவங்க போய் விழுந்துருவாங்க. அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிபி போடுறாங்க. நான் சொல்லிடணும், அது சொல்லி ஆகும். டிபி போடுறாங்க மேடம், ஸ்டேட்டஸ் போடுறாங்க. டிபி பிரச்சனை வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நாங்க டிபி போடுறத நிறுத்த மாட்டோம். கரெக்ட் தான். பின்னாடி வருவான் உங்க அப்பன், தாத்தன், பாட்டன் எல்லாம் வருவான் பின்னாடி. கழுத்துல கத்தியை வச்சு எடு, கையில இருக்கிற படத்தை எடு, எங்க தங்குற போடுறாரு. மைசூர் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு டிபி போடுறாரு, ஸ்டேட்டஸ் போடுறாரு. வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்துட்டான், போற இடத்துக்கு ஒருத்தன் போயிட்டான். டேய் எப்படா வந்த, மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டியடான்ற கதையாயி போச்சு. நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுனே இருக்கிறியடா, வந்தா அவன் பின்னாடியே. இன்னொன்னு பாருங்க, குழந்தைங்க வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படி போன காலம் போயிடுச்சு. இப்ப எப்படி வருதுன்னா வாட்ஸ்அப்லயே விளையாடுறாங்க. இதனால அவங்களுக்கு கூட நோய், கம்ப்யூட்டரோட விளையாடி முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவங்களுக்கு உடல் பருமன்ல இருந்து புத்தி அப்படியே பரப்பரன்னு வேலை செய்யறான். அந்த ஒரு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஒருத்தனை பாக்குறாங்க, இப்படியே தான் போதும் அவன் கை. அவன் போன் வந்து கொஞ்ச நேரம் விளையாடினான், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சார்ஜ் போட்டான். சார்ஜ் போடுற அந்த கொஞ்ச நேரத்துல விரல் இப்படிதான் போகுது. என்ன இந்த பையனுக்கு இப்படியே விரல் போயினே இருக்குது, என்னடாதுன்னு கவனிச்சா ஒரே 10 நிமிஷத்துல அந்த செல்போன் எடுக்கிறான், மறுபடியும் இப்படி தள்ளுறான். என்ன ஆச்சு, அது வியாதி மாதிரி ஆயிடுச்சு. அது விரல் அப்படி தள்ளாம அவனால இருக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சொல்ல முடியாத வியாதிகள் எக்கச்சக்கமா வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு கூட. உத்தியோகமும் உருப்படவில்லை, எல்லா செய்திகளும் வாட்ஸ்அப்ல வந்துச்சு. தரவுகளுக்குள்ளே தவிக்கின்றோம், உறவுகளின்றி உளறுகின்றோம். வரவுகளாக ஜிபேயும் போன்பேயும், செலவுகளாக நெட் பேக்கும் ரீசார்ஜும். பரபரக்கிற மண்டைக்குள் துடிதுடிக்கிற புழுவாய் மூளை, பரபரக்கிற மண்டைக்குள் துடிதுடிக்கிற புழுவாய் மூளை. பரந்த வெயிலில் திறந்த வெளியில் திரிந்த சிட்டுக்கள் இன்று வாட்ஸ்அப் சில்லுக்குள்ளே சிறகு ஒடிந்த மொட்டுக்களாய். பரந்த வயலில் திறந்த வெளியில் திரிந்த சிட்டுக்கள் இன்று வாட்ஸ்அப் சில்லுக்குள் சிறகொடிந்த மொட்டுக்களாய். இன்னொன்னு பாருங்க, குழிக்குள் தாங்க இருக்குது கண்ணு குழிக்குள்ளதான் இருக்குது. இவன் தனியா ஒரு குழியை பறிக்கிறான். எப்படி, போன்லயே உட்காந்து என்ன ஆகும், சுத்தி கருவளையம், இன்னும் போகும் உள்ள குழி கண்ணு. இப்படி இது உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, வாட்ஸ் ஆப் இல்ல வாட்ஸ் ஆப்பு, அப்போ அந்த ஆப் அசைச்சிட்டா என்ன ஆயிடும், பெரிய ஆப்பு. வாட்ஸ் ஆப் அசைத்த குரங்குகளாய் குழறுது நாவு. எப்படி வாட்ஸ் ஆப் அசைத்த குரங்குகளாய் குழறுது நாவு. இப்படியே போனால் எல்லா உடலுக்கும் உயிர் சொல்லிடும் லாங் லீவு, எல்லா உடலுக்கும் உயிர் சொல்லிடும் லாங் லீவு. எதுக்குங்க இந்த காவு, உடனே வயல்வெளிக்கு நீ தாவு, உடனே வயல்வெளிக்கு நீ தாவு. உறவுக்கும் உயிருக்கும் கொடுங்க ஈவு, மன உளைச்சலுக்கு ஒதுக்கிடுங்க தனித்தீவு, மன உளைச்சலுக்கு ஒதுக்கிடுங்க தனித்தீவு. பிறகுதான் உனக்கும் எனக்கும் நல்வாழ்வு, உனக்கும் எனக்கும் நல்வாழ்வு. இப்போ இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்வது என் நாவு. நன்றிங்க. இந்த மாலை பொழுதிலும் என்னுடைய எதிரணி தோழமைகள் மயக்கமான்னு கேட்டாங்க. அந்த மயக்கமான பொழுதில் கூட மயங்காமல் நாங்கள் வாட்ஸ்அப் காலத்தை தான் பின்தொடர்கிறோம் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற துடிப்பு மிக்க மாணவ செல்வங்களே, முற்போக்கு சிந்தனை உடைய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதிகளே, தலைவர்களே, பொதுநலனும் பொறுப்பும் உடைய நியூஸ் 7 என்ற சேனலின் அன்பர்களே, உண்மையை உறுதியாக சொல்ல துடித்து கொண்டிருக்கின்ற எனதருமை நடுவர் அவர்களே, நடுவுநிலைமை தவறாத என்னுடைய தோழமைகளே, வயல்வெளியில் நின்று கொண்டு வாட்ஸ்அப்பை உற்று பார்க்கக்கூடிய மாற்றணி தோழமைகளே,
வாட்ஸ்அப்பே காலம் சிறந்தது என்று வளமாக சிறப்பாக நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் தோழமைகளே, இன்னும் எத்தனை நேரம் கடந்தாலும் நாங்கள் நின்று செய்திகளை உள்வாங்கி செல்வோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். மனிதர்களின் சிறந்த வாழ்விற்கு வாட்ஸ்அப் காலம்தான் சிறப்பாக இருக்குது. நடுவரம்மா, நீங்கள் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போயிருக்கிறீர்களா? இல்லைம்மா. வருத்தப்படாதீங்க, போய் பார்த்தா நல்லது தான். ஆனால் நீங்கள் போகாமல் கூட அந்த இடங்களை எல்லாம் பார்க்குறதுன்னா நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் அனுப்புகிறாங்களா இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ காசு செலவில்லாமல் இருந்த இடத்துலையே காசியில் நடக்கிறதுலேருந்து ஏன் கனடா நடக்கிற வரைக்கும் நமக்கு தரக்கூடியது வாட்ஸ்அப் தாங்க. அது மட்டுமா மேம்? மீனா மேம் சொல்லுங்க. ஈமச்சடங்கை கூட ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக சூழ்நிலை நேரத்தையும் சுருக்கி வர முடியாத சூழலை தவிர்ப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை தான் அது. இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ் ஐயா இந்த வயல்வெளி பக்கமாக அப்படி நின்றுட்டு இருந்தாருங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ கடந்து போகிறாங்க. தம்பி தம்பின்னு கைத்தட்டி கூப்பிட்றாரு. நம்ம பார்த்த ஐயாவாக இருக்கிறாரே, ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. ஐயா ஏன் நீங்கள் இப்படி கூப்பிட்டுனே இருக்கிறீங்க? கையில் பாருங்க ஐயா, செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் தட்டுங்க ஐயா, மெசேஜ் போட தம்பி ஓடியே வந்துட போகிறான்னா. உடனே ஆமாம் இல்லை மறந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மெசேஜ் போட்டாருங்க. டிங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அங்கேருந்து தம்பி டங்குன்னு வந்து முன்னாடி நின்னா. இது நீ எத்தனை நேரம் கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருக்க மாட்டான். இதுக்கு வாட்ஸ்அப் தாங்க சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு வயல்வெளி காலம் நம்ம மட்டும்தாங்க. இப்போ சொன்னாங்க ஐயா தொடங்கி மதிப்புக்குரிய பர்வதராஜன் ஐயா தொடங்கி எனதருமை தோழி இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நாளையிலேருந்து வாட்ஸ்அப் தோழிகளாக மாறப்போகிறோம். அப்படிப்பட்ட தோழி வரைக்கும் வயல்வெளியில் பார்க்காங்கன்னு வச்சிங்களேன், செடி கொடிகளை பசுமையாக தான் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் மட்டும்தான் சந்தோஷம். நாங்கள் அப்படி இல்லைங்க, பார்த்த உடனே எடுத்து குரூப்புக்கு போடுவோம் பாருங்க. அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்துட்டு சூப்பர்டா அப்படின்னு பாருங்க. அதுதாங்க வாட்ஸ்அப்பு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அன்புன்னு ஒரு அண்ணா இருக்கிறாருங்க. அந்த அண்ணா என்ன பண்ண, அவருடைய பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. வரணும் அந்த வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு கிடச்சிச்சு. அமெரிக்கா மாப்பிள்ளை. சரி அந்த பொண்ணை கட்டி கொடுக்கலாமா வேணாமான்னு அண்ணா அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் ஏன்னா தடுமாறுறீங்க? பையன் நல்ல பையனாக கட்டி கொடுத்துருங்க. ஆனால் உங்கள் பொண்ணு அமெரிக்கா இருக்கக்கூடிய வீட்டில் அந்த அடுக்கலையில் சமையல் அறையில் கார குழம்பு வைக்கிற கலர் கூட நீங்கள் பார்ப்பீங்கண்ணே, கட்டி கொடுங்கண்ணே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க வாட்ஸ்அப்பு. இன்றைக்கி கல்விக்குள்ளே வாட்ஸ்அப் இல்லைன்னு அவங்க சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டு கிளாஸ் வைஸு ஸ்டாஃப் வைஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி குரூப்பாக வந்து ஒரு செய்தியை உடனுக்குடன் பரவ செய்வது நம்முடைய வாட்ஸ்அப் தானங்க. அது இல்லைன்னு இன்னைக்கு மறக்க முடியுமா? மேடம் வதந்தி பரப்புறது வாட்ஸ்அப் தான் மேடம். ஐயா பார்க்குறவங்க கண்ணுகளை பொறுத்துங்க ஐயா. நாங்கள் எல்லாம் தான் நல்லதாக தான் வைக்கிறோம். நீங்கள் நல்லது மட்டும் எடுங்கன்னா ஏன் நீங்கள் தீய வழியாக தேடுறீங்க? வயல்வெளி சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு பாவமாக இருக்குங்க. வயல்வெளி சொல்லக்கூடியவங்க அவங்களே சந்தோஷமாக இல்லை. நம்ம ஐயா கேட்டாருங்க, யாரெல்லாம் பல் தேய்க்கிறீங்கன்னு. அங்கே ஒரு தம்பி என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் 2 கையும் தூக்கிட்டான். அவனுக்கு பர்பஸையா அல்லது வேப்பங்குச்சான்னு குழந்தைக்கு தெரியவே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம், தம்பி இது பல்லு உங்களுக்கு கூச்சத்தை போக்குன்னா பர்பஸை தேடுறான்னு சொல்லி கொடுக்குறோம். அவன் பின்பற்றான், நல்லா இருக்கிறான். பல் குச்சின்னு குத்துறேன்னு சொல்லி ஈறுகளை குத்திட்டு மறுபடியும் பல் டாக்டரை போய் பார்க்குறதுக்கா? நல்ல விஷயத்த சொல்கிறதாங்கம்மா வாட்ஸ்அப்பு. எங்கள் வாட்ஸ்அப் இருக்குது பாருங்கள், சந்தோஷம் கொடுக்கும். தேவையில்லாதது அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க, வச்சுக்காது. இங்கே வயல்வெளிக்கு போனால் மச்சான் சொன்னது, மாமன் சொன்னது, மனைவி திட்டினது எல்லாத்தையும் சுமந்துட்டு போகிற போக்கில் பிபியும் சுகருமா கொண்டு போவாங்க. மேடம் வாட்ஸ்அப்பு உடனடியாக சந்தோஷத்தை கொடுக்கும் மேம். உடனடி சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதை நாங்கள் கால தாமதமாக வச்சு சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாமா? சந்தோஷமான விஷயத்த 90 நாள் வரைக்கும் நான் வச்சு கூட நாங்கள் அனுபவிப்போம். அதுக்கான வசதி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கன்னா அதை விட்டுட்டு சந்தோஷம் இல்லை சொன்ன நீங்களே சந்தோஷமாக இல்லைன்னு தான் அர்த்தம். இதில் வாட்ஸ்அப் எங்களுக்கு பிபியை குறைக்குது, அதோட பிபி அது குறைச்சிக்குது. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, பிபி அதுக்கும் குறைச்சிக்குது. இப்போ பாருங்கள், வயல்வெளியில் பச்சை பசேல்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சி. ஆனால் அந்த பச்சை பசையல் மாறி போச்சுன்னு வச்சிங்கன்னா, அது விவசாயி அந்த வயல்வெளியில் நின்று அழுகுறாங்க பாருங்கள், துடிச்சு போகிறாங்க. அவங்க இதயம் சுக்குநூறாக கூட அந்த நிலம் பாழ்படுத்தி போகிறதுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை நிலங்கள் இன்றைக்கி பாழாக கிடக்கு பாருங்கள். யார் செய்ய வேண்டான்னு சொன்னோம்? நாங்கள் விவசாயத்தை செய்யுங்களேன். நீங்கள் பேராசைப்பட்டு என்ன தருமை சோடு சொன்னாங்க, நேரமே இல்லை எனக்கு நிறைய விதமான
ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நிலத்தை நீங்கள் விவசாயம் செய்து பாருங்கள். நீங்கள் விவசாயத்தில் முன்னேறுவாங்களா இல்லையா? செய்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் பேராசை, நான் இப்படி போயணும் அங்கே போயணும் உயர்ந்த பதவியில் போகணும், விவசாயம் பக்கம் போகிறதில்ல. ஆனால் ஓடி வந்து 4 பேரும் வரிசையாக சொல்லிட்டாங்க வயல்வெளி தான் வயல்வெளி தான்னு. காலம் மாற மாற அவங்க எல்லாரும் இன்ஜினியருங்க மேடம், எல்லாருமே பிளாட் போட்டு வித்துன்னு இருக்கிறவங்க. அம்மா சீனா ஜப்பான் சைனாவில் போய் பாருங்க, அத்தனை பேருமே உழவு தொழிலுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாமா இருக்கிறாங்க. நமது முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை இன்னைக்கு விவசாயிகளே புறக்கணித்த காரணத்தினால்தான் இத்தனை வறுமைகளும் சூழல்களும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்பை குறை கூறாதீர்கள். கடந்து போன மறைந்து போன செய்திகளை மறு தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து சொல்வது வாட்ஸ்அப் தாம்மா. காலம் மாற மாற வயல்வெளிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சொன்ன மாதிரி வீட்டு கட்டடங்கள் எல்லாம் கட்டி பிளாட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே 55 ஆளுங்களை வச்சு ஒரு தொடங்கின அந்த நிறுவனம் 90 கோடி மக்களுடைய இதயத்தையும் தொட்டுச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் பயன் இருக்குதா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கம்மா. இன்னைக்கு எத்தனை பேருடைய கையில், எல்லார் கையிலையுமே செய்திகள் உடனுக்குடன் தகவலை பரப்புவது அதுதான். அது மாதிரி தமிழன் நிலையான வாழ்வில் இருக்கக்கூடிய காலத்தில் தொடங்கின விவசாயம் இன்னைக்கு வைத்து செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மிகவும் உறுதுணையாக இருக்குதுமா. வயலில் போய் பாருங்கள், நீங்கள் உரத்தை போடுங்க, உடனே வயல் உங்களுக்கு பயிர் இது தருதா, நெல் தருதா? அதுக்கு அடுத்தது ஒரு செலவு செய்யணும். செலவு செய்து தான் நீங்கள் எடுக்க முடியும். எங்கள் வாட்ஸ்அப் அப்படி இல்லைங்க, செல்லுக்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் போடுங்க, எல்லாம் இலவசங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுக்குங்க. இப்போ நன்மையை சொல்லப்போனால் உள்ளூர் வியாபாரிகள் பாருங்கள், இன்னைக்கு கடையாக போய் வாங்க முடியாத பொருள்களை கூட வீட்டில் இருந்துகிட்டே பார்த்த மாத்திரத்தில் செலவு சுருக்கமாக வாங்குறதுக்கு இந்த வாட்ஸ்அப், இந்த இணையங்கள் பயன்படியாக இருக்குதுங்க. இன்னும் அங்கே நம்ம மாற்றணி தோழமைகள் சொன்னாங்க, அங்கே விபத்து நடந்துச்சா அந்த செல்ஃபோன் எடுத்து, ஐயா அந்த விபத்து நடந்த விஷயங்களையே உயிருக்கு போடாதவங்களுக்கு யாராவது உதவ மாட்டீர்களா என்று உதவும் உள்ளங்கள் கொண்ட உறவுகள் அனுப்பக்கூடிய செய்தி தான் ஐயா இந்த வாட்ஸ்அப்பு. இன்னும் பாருங்கள், மெசேஜ் இது ஒரு ஜல்லிக்கட்டு உதாரணமாக நடந்துச்சு. நம்முடைய உரிமையை பண்பாட்டை தட்டி பறிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எப்படி எங்களுடைய இளைஞர்கள் துடிச்சு எழுந்தாங்க தெரியுமா? ஒரு அருமை மெரினா போராட்டங்க, எவ்வளோ பெரிய போராட்டம். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி நம்முடைய பண்பாட்டை இழந்த பண்பாட்டையே மீட்டெடுத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பு புரட்சிக்கு கூட வாட்ஸ்அப் காலம்தாங்க உதவி இருக்குன்னு இவங்க தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது மாதிரி பாருங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகள் இன்னைக்கு எல்லாருமே அறிந்தது. எது என்று தெளிவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இணையம் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வன்கொடுமைகளை தோலுரித்து காட்டுவதே எங்களுடைய மெசேஜ், எங்களுடைய வாட்ஸ்அப் தாங்க. இன்னைக்கு எந்தெந்த மூலைகள்ல எல்லாம் சமூக சிக்கல்கள் இருக்குதோ அதை இன்னைக்கு உரிமைகள் வாயிலாக வெளிக்கொணர்வதற்கு கொண்டு வருவது எங்களுடைய இணையம் வாட்ஸ்அப் தாங்க. மேம் மீனா மேம், அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. பெண்களுக்கு எந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு ஆபத்துனா ஸ்மார்ட் ஃபோனில் சும்மா அவங்க கொடுக்குற காவலன் ஆப் அப்படின்ற அந்த ஆப்பில் போய் டச் பண்ணிட்டாலே போதும், 5 நிமிஷத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து நமக்கு அவருடைய வாகனத்திலேயே நம்மை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விடுவாங்க. இது வாட்ஸ்அப்பினுடைய முன்னேற்றம் தானே, வாட்ஸ்அப் காலத்தில் நேரக்கூடிய ஒரு பயன்பாடு தானேன்னு சொல்கிறாங்க. நம்ம அன்பர்களை கேட்டுங்க, நம்ம நடுவரமாக தான் சொல்கிறாங்க, அவங்க பார்க்காம சொல்லியிருப்பாங்களா? உண்மையை அப்படியே நிழல் படம் போல இல்லாமல் நிஜமாக கொடுத்தாங்க பாருங்க. இதுதாங்க ஒரு சான்று. உண்மையை புட்டு வைக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இன்னும் ஒரு உண்மையை புட்டு வைக்கிறேன் பாருங்க. அதாவது சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த டிராஃபிக் போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு காவலன் ஆப் அப்படின்றத வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. காவலன் ஆப், காவலன் செயலி, அந்த செயலியை வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷில் அதனுடைய பேம்ப்ளெட் எல்லாம் பண்ணிட்டோம் மேடம், நீங்கள் வந்து தமிழ் பேராசிரியர் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் போனேன். அந்த காவலன் ஆப் வந்து 12 பக்க அளவில் இருக்கக்கூடிய பேம்ப்ளெட். அந்த பேம்ப்ளெட்டில் அந்த 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 கட்டுப்பாட்டு ஆணையத்துக்கு உட்பட்ட கலைச்சொற்களை எல்லாம் உட்படுத்தி ஒரு தமிழில் மென்பொருளை தயாரிச்சிருக்கிறாங்க. அதற்கு நான் தமிழில் மொழிபெயர்த்து ஒரு கையேடு நான் தயாரித்து கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன்.
இதெல்லாம் இன்றைக்கு காலத்தினுடைய தேவை. காலமும் மாறணும், நம்மளும் மாறிக்கணும், அறிவியலோடு நம்மளும் வளரணும். இந்த வாட்ஸ்அப்பில் மெட்ட அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு கூட 1ஆம் வகுப்பிலிருந்து மருத்துவ படிப்பு வரைக்கும் உள்ள செய்திகளை உடனுக்குடன் எடுத்து கொடுப்பது வாட்ஸ்அப் தாங்க. இன்னைக்கு சொல்லுங்க பாப்பா, வாங்க வசதி இருக்காது, ஒரு செல்ஃபோன் இருந்தாலே அவன் எல்லா செய்திகளையுமே சேகரிச்சுக்கிறான். அது மாதிரி வகுப்பில் மொழி அம்மா சொன்னாங்க பாருங்க, மொழி, கல்வி, தொழில், நட்பு, காதல், மனிதர்களின் சிறந்த வாழ்ப்பு இன்னைக்கு வாட்ஸ்அப்பாக தாங்க இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்று சொல்லிடுறேம்மா, முதுமையுற்ற பெற்றோர்களை இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் புறக்கணிச்சா கூட அந்த முதுமையுற்ற பெற்றோர்களுடைய உறுதுணையாக இருக்கிற அந்த வாட்ஸ்அப் தானங்க. அமெரிக்காவில் இருக்கிறான் பையன், அவனை பார்த்து மனமகிழ்ச்சி அடையணும்னா அந்த வீடியோ காலில் தானங்க பேசுகிறாங்க. சொல்லுங்க பாப்பா, இது வாட்ஸ்அப் கெடுதலாக செய்து. இன்னும் பாருங்க, நாட்டை காக்கக்கூடிய வீரன் அன்றுதான் திருமணம் ஆயிருக்கும், அடுத்த நாளே அவருக்கு போர்க்களத்துக்கு அங்கே ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா கட்டிய மனைவியை விட்டுட்டு போகிறானே, எதற்காக? அங்கே போய் நாட்டை பாதுகாக்கிறான். அங்கே அவனுடைய மனைவியின் முகத்தை பார்த்து ஆறுதல் கொடுப்பது அந்த வாட்ஸ்அப் தாங்க. அதே மாதிரி பொருளீட்ட போகிறான் தலைவன், ஆடவர்கள் பொருளீட்டுறார்கள், அந்த பொருளீட்டக்கூடிய அந்த தலைவனுக்கு குடும்பத்தில் உள்ள நபர்களை பார்த்து ஆறுதல் கொடுப்பது இந்த வாட்ஸ்அப் தாங்க. இன்னும் பெண் பிள்ளைங்களை வெளியே அனுப்பிட்டு பெற்றோர்கள் அப்படி தயங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேம்மா, இதாம்மா லொக்கேஷன் கொடுக்குது பாருங்க, இது வாட்ஸ்அப் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனைங்க. இன்னும் வயல்வெளி இல்லாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சிங்க நீ எதுதான் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் கூட என்னை வாட்ஸ்அப்பில் சேர்த்துங்க, தோழமையை நம்ம வளர்த்துக்கலாம். ஆகவே மனிதர்களின் சிறந்த வாழ்வு வாட்ஸ்அப் காலமே என்று கூறி, வாய்ப்பு நல்ல தந்த நல் உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ 2 பக்கமும் இருதரப்பு அணியினரும் தங்களுடைய வாதங்களை மிகச்சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். மிகச்சிறப்பாக அவங்க பக்கம் இருக்கக்கூடிய கருத்துக்களை சூப்பராக சும்மா அடி பொடி தூளாக்கி துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தரும். சரி, இப்போ இந்த வயல்வெளி காலம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன சொன்னாங்க? வயல்வெளி காலம் விவசாயம்தாங்க அடிநாதமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த விவசாயம் இல்லைன்னா, நெல் மணி இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாது. சரிங்களா? சோறு கண்ட இடம் சொர்க்கம். இப்போ இந்த விவசாயி வயலில் இறங்கி சேத்துல காலை வச்சு விதையை போட்டு நாற்று நட்டு பயிரை விளைவிச்சு அந்த அறுவடையை செய்வான். சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அது போன்று விவசாயிக்கு முதல் அறுவடை இருக்கும். அந்த முதல் அறுவடைக்கு தமிழில் என்ன பேர் தெரியுங்களா? முதல் அறுவடைக்கு தமிழில் என்ன பேர் தெரியுமா? புதியீடு. சாப்பாடு நாங்கள் தான் விளைவிச்சு கொடுக்குறோம், நாங்கள் விவசாயம் செய்யலைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லை, பூவா கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, டப்பு இருந்தால் தான் அங்கே பப்பு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விவசாயிகள் உணவை உற்பத்தி செய்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் உற்பத்தி செய்கின்ற உணவு கொஞ்சமாக தான் உற்பத்தி செய்கிறீங்க, நிறைவாக இல்லை. உணவு என்பது தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். அந்த தன்னிறைவு இல்லாததுனால என்ன ஆகுது? இந்த உலகத்தில் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் 100 கோடியை நம்ம தாண்டிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த 100 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு வந்துவிட்டது. அந்த விவசாயி கொடுக்கக்கூடிய அந்த வேளாண் பொருட்களைத்தான் நம்ம சாப்பிட்டாதான் நம்முடைய வயிறு நிறையும். இந்த விவசாயி இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு மனிதன் சிறப்பாக வாழக்கூடிய காலம் வயல்வெளி காலமே, வயல்வெளி காலமே, வயல்வெளி காலமே என்று நல்ல தீர்ப்பை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.